Hi friends, welcome to SudhaSri Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கத்திரிக்காய் சாதம். அருமையான இந்த கத்திரிக்காய் சாதம் வந்து ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிரலாம். ரொம்ப சுலபமான முறையில் இது நம்ம செஞ்சிருக்கோம். இந்த மெத்தடை பயன்படுத்தி நம்ம கேரட் சாதம் செய்யலாம், குடைமிளகாய் சாதம் செய்யலாம். கத்திரிக்காய்க்கு பதிலாக இதெல்லாம் கூட சேர்த்து இதில் செய்யலாம். இந்த கத்திரிக்காய் சாதம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா? இந்த அருமையான கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? கத்திரிக்காய் சாதம் செய்கிறதுக்கு மசாலா பொருள் எல்லாத்தையும் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வானலி லேசாக ஹீட் ஆகிருக்கு. இப்போ 2 கிராம்பு, ஒரு 2 இன்ச்சு பட்டை, கடலைப்பருப்பு ஒரு 2 ஸ்பூன், உளுத்தம் பருப்பு 2 ஸ்பூன், மிளகாய் ஒரு 4, காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, சோம்பு அரை ஸ்பூனு. இப்போ இந்த பொருள் எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்தது சேர்க்கலாம். கலர் மாற அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது 2 ஸ்பூனுக்கு வெள்ளை எள்ளு. இந்த வெள்ளை எள்ளு சேர்க்குறதுனால ரொம்ப வாசனை சூப்பராக இருக்கும். வெள்ளை எள்ளு கிடைக்கலன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் வெள்ளை எள்ளு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தது ஒரு கைப்பிடிக்கு தேங்காய், இதையும் சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். எள்ளு கருக்காத அளவு பார்த்துக்கணும். நம்ம சேர்த்து எல்லா பொருளும் நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். நம்ம ட்ரை ரோஸ்ட்டாக பண்ண இந்த எல்லா மசாலா பொருளையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த வானிலையில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன், கடுகு வெடிச்சதும் கருவேப்பிலை கொஞ்சம், பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதக்கிட்டு இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. அடுத்தது தக்காளி சேர்த்து நல்லா குழைவாக வதக்கிக்கலாம். அடுத்தது கத்திரிக்காயெல்லாம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு கத்திரிக்காய் சாப்பிட்ற ஃபீலே இருக்காது, உருளைக்கிழங்கு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுட்டேன். இதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன், இல்லைனா கருத்துடும். தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த கத்திரிக்காய்களெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காய் சாதத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம உப்பெல்லாம் சேர்த்துக்கலாம். அப்போ தான் இந்த காய் நல்லா வதங்கிடும். உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம இப்படி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல. இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட இது நம்ம கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு, ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. இப்படி மூடி வச்சிடலாம் ஒரு 5 நிமிஷத்துக்கு. காயெல்லாம் சீக்கிரம் வந்துடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு, நம்ம திறந்து பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா கலர் மாதிரி இருக்குது. இப்போ இது கூட நம்ம எல்லா மசாலா பொடிகளையும் சேர்த்துக்கலாம். சீரகப்பொடி அரை ஸ்பூனு, சோம்பு பொடி அரை ஸ்பூனு சேர்த்துட்டு பச்சை வடை போக நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்தது மஞ்சத்தூள் அரை ஸ்பூனு, மிளகாய்த்தூள் ஒரு அரை ஸ்பூனு. நம்ம ஏற்கனவே அந்த மசாலா பொருள் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் வர மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் அரை ஸ்பூன் போதும். அடுத்தது கரம் மசால் பொடி அரை ஸ்பூனு. இப்போ வதக்கிட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா பொடியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அப்படி வதக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த காயில் இந்த மசாலா பொடியெல்லாம் போய் சேரும். இப்போ மசாலா பொடி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரவை பதத்துக்கு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இது டேஸ்ட்டு, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ நம்ம கத்திரிக்காய் சாதத்துக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. அடுத்தது நம்ம உதிரியாக வடித்து வச்சுருக்கிற இந்த சாதத்தை இதோட சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். எந்த அளவுக்கு தேவையோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க.
நம்மளோட கலர்ஃபுல்லான கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்தது லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழையெல்லாம் தூவிட்டு கலந்து விட்டு இறக்கிட வேண்டியது தான். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் சாதம் ரெடி. இந்த பிரிஞ்சால் ரைஸ்க்கு நம்ம ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இல்லைனா இதே மாதிரி காரா பூந்தி, மிக்சரு, அப்பளம் இப்படி ஏதாவது பொரிச்சு வச்சுட்டு சாப்பிட்டா கூட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். உங்களுக்கு இந்த கத்திரிக்காய் சாதம் பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.